சண்டே மார்னிங் என்னோடய டேவை நான் ஒரு டீ இல்லை காஃபி வச்சு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் முதல்லலாம் குடிக்காமல் இருந்தேன். இப்போ பழையபடி திருப்பி காஃபி டீ ஹேபிட் வந்திருக்கு. ஸ்டாப் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ராகி ரவா ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ராகியோட இட்லி பேட்டர் இருந்தது. ஸோ அதில் 2 கரண்டி, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக மல்டிக்ரெயின் மாவு அண்டு கொஞ்சமாக ரவை, இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதை போட்டு ஜீரகம், கொஞ்சமாக பொடிச்ச மிளகு இதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணியாக தோசை பேட்டரை ஹாட் தோசை பேனில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் அனியன்ஸை தூவி இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி, ஒரு தோசைக்கும் 30 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பி தோசை உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி இட்லி தோசை பேட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வெறும் அரிசி மாவு, ராகி மாவு ப்ளஸ் மல்டிக்ரெயின் மாவில் இது பண்ணலாம். கருவேப்பிலை வாங்கியிருந்தேன், அதை வச்சு குட்டி மினி தொடப்பம் பண்ணி காமிச்சேன் என் பொண்ணுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச். சிஸ்டர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ சவுத் இண்டியன் மீல், கியூக்கம்பர் வச்சு ஒரு பச்சடி, முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அப்புறம் வத்தல் வறுத்திருந்தேன், கொஞ்சம் ப்ளெயின் தால், ரைஸ். அவங்க வரும்போதே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்வீட் எதுவும் பண்ணலை. தயிர் வச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச் ஃபார் அ வெஜிடேரியன். திஸ் இஸ் எஸ். என்னோடய பொண்ணு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. எல்லோரும் வந்தால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அஃப்கோர்ஸ் நானும் ஹாப்பியாக இருந்தேன், அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே லைஃப் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், கேர். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்காக மின்ட்டில் ஒரு சட்னி ரெசிபி ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் மை சிஸ்டர். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் யூஸ்வலாக சாண்ட்விச் சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். டெஃபினட்டாக நல்லா இருந்தது. இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன். அண்ட் கொஞ்சம் பாப்கார்ன்ஸ் பண்ணி காஃபியோடு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் டயபெட்டிக்ன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சமாக லைட் ஸ்நாக் எடுக்கணும் எவ்ரி 3 hours ஒன்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு இது அரவுண்ட் 4:35க்கு ப்ரௌன் ப்ரெட்டில் மின்ட் சட்னி வித் சம் கியூக்கம்பர் அண்ட் டொமேட்டோஸ். இந்த ஃப்ளார் எங்கள் சொசைட்டியில் இருக்குது, நல்ல ஸ்மெல் இருக்குது. பட் என்ன ஃப்ளார்னு எனக்கு தெரியல. இது போகன்வில்லா. பட் நான் முதல்ல காமிச்சது அந்த ஃப்ளவர். எனக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவினிங் கீழே போயிருந்தேன், கொஞ்சம் நடக்கிறதுக்கு. வியூ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் புது ஃபோனில் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய கேமரா ஃபீச்சர்ஸ் வச்சு. நைட் மோடில், விலாக் மோடில் வச்சு ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது விஷுவலாக. காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹவு இஸ் இட்னு. வெல் ஸ்பெண்ட் சண்டே தான் சொல்லணும். எல்லோரும் வந்ததுனால வி ஹேட் அன் எக்ஸலண்ட் டைம். அகெயின் டுமாரோ மண்டே மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ். சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால சீக்கிரம் எழுந்து பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் இல்லை. ப்ளஸ் ஹஸ்பண்ட் ஆல்சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸ்டில். ஸோ அதனால் கொஞ்சம் லெஜர்டு சம்மர் ஹாலிடேஸ் தான் எனக்கும். இன்னொரு வீலாக்